தமிழில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியாச்சு. 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 டேர்ம் 2 பார்த்தாச்சு. டேர்ம் 3 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. டேர்ம் 3 பார்த்துடலாம். விருந்தோம்பல் விருந்தோம்பல் அப்படின்ற எழுதினது வந்து முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். விருந்தோம்பல்லாம் கரெக்டாக பண்ணலான்னா முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ முன்றுரை அரையனார் விருந்தோம்பல். இது வந்து பழமொழி 400. அந்த காலத்துலலாம் பழமொழி நிறையா சொல்லுவாங்க விருந்தோம்பல் பற்றி. பழமொழி 400ல் தான் விருந்தோம்பல் இருக்குது. விருந்தோம்பல் எழுதினது முன்றுரை அரையனார். இது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நீதி நூல்களில் இதுவும் ஒன்று. அதனால தான் இது 18 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வருது. ஸோ பாரியோட புதல்வியர் அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து விருந்தினருக்கு எப்படி வந்து விருந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாரி ஒன்று இன்றி வறண்டிருந்த பாரி மடமகள் நீர் உலையில் அதாவது வந்து தானியங்கள்லாம் இல்லை, மாரி இல்லாமல் வந்து வறண்டிருந்தனால பொன்னாலான ஒரு பொருளையே வந்து சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? புகாவாக அப்படின்னா உணவாக, மடமகள்னா இளமகள், முன்றில்னா வீட்டின் முன் திண்ணை. அடுத்து பழமொழி 400 வந்து முன்றுரை. பழமொழி 400 வந்து ஃபுல்லாக வந்து முன்றுரை அரையனார். ஒவ்வொன்றும் அரையிற கன்னத்தில் அரையிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு எழுதியிருப்பார். முன்றுரை அரையனார் எழுதினது தான். இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 400 எழுதிக்கல 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து சமண முனிவர்களில் ஒருத்தர். ஒவ்வொரு சாங்குக்கு எண்டுலேயும் வந்து ஒரு பழமொழி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் பழமொழி 400. ஓகேவா? அடுத்து வள்ளல்கள் மொத்தம் 7 பேர் இருக்காங்க இல்லையா? அதில் வந்து பேகன் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்தவன். பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவன். முல்லையில் வந்து முல்லைக்கொடியில் வந்து தேர் மாட்டிக்கும். தேர் அப்படி விட்டுட்டே போயிடுவார், முல்லையை அறுத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் வந்து பேகன். காரி வந்து குதிரைகளை பரிசாக கொடுத்தவன். காரி வந்து குதிரைகளை பரிசாக கொடுத்தவன். ஆய் வந்து நாகம் தந்த கலிங்கத்தை வந்து சிவனுக்கு கொடுத்தவன். நாகம் தந்த கலிங்கத்தை சிவனுக்கு கொடுத்தவன் வந்து ஆய். அதிகனவனா அதிகமான் தெரியும். நெல்லிக்கனியை வந்து அவ்வைக்கு கொடுத்தவர். நல்லி வந்து நகைக்க செய்பவன். ஓரி வந்து பாணருக்கு வந்து பரிசு கொடுத்தவன். ஓகேவா? வள்ளல்கள் 7 பேர். பேகன் வந்து மயிலுக்கு போர்வை, பாரி முல்லைக்கு தேர், காரி குதிரைகளை பரிசாக கொடுத்தவன். ஆய் வந்து நாகம் தந்த கலிங்கத்தை வந்து சிவனுக்கு கொடுத்தது. அதிகமான நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தது. நல்லி வந்து நகைக்க செய்பவன். ஓரி வந்து பாணருக்கு பரிசு கொடுத்தவன். அடுத்து புலவருக்கு தலை கொடுத்தவன் வந்து குமணன். ஓகேவா? இது வந்து அடிஷ்னல் வள்ளல்கள் 7 பேரில் வரமாட்டார். புலவருக்கு தலை கொடுத்தவன் குமணன். இது வந்து ஓல்டு கொஸ்டினில் வந்திருக்கு. தமிழுக்கு தலை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு அது குமணன் தான். ஓகேவா? மலை அருவி அப்படின்ற நூலிலேருந்து வயலும் வாழ்வும் அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு முன்னாடி வந்து 6th ஸ்டாண்டர்டில் வந்து ஐலசான்னு ஒரு பாட்டு வரும். அது எழுதின வந்து சக்திவேலு. இது வந்து ஏலேலோ ஏலேலோ அப்படின்னு ஏலாலங்கடி ஏலேலோ அப்படின்னு வரும். இது வந்துச்சுன்னா ஜெகநாதன். ஓகேவா? ஏலேலோன்னு வந்துச்சுன்னா ஜெகநாதன். ஐ வரும்போது வராது, ஒன்றா வராது. ஸோ அப்படிங்க வச்சுக்கோங்க. ஏலேலங்கடி ஏலோன்னு வர்றது வந்து ஜெகநாதன் எழுதினது. அடுத்து குழி வந்து நீல அளவை பெயர். ஓகேவா? அடுத்து வந்து சீலை அப்படின்னா புடவை. சான்னா நீட்டல் அளவை பெயர். மடைனா வயல் நீர். மடை திறந்து வெள்ளம்னா வயல் நீர். ஸோ மணினா முற்றிய நெல்லை தான் மணின்னு சொல்லுவாங்க. கழலுதல்னா உதிருதல். சும்மாடு அப்படின்னா பாரம் தாங்கும் சுமைப்பவர் வந்து தலையில் சுற்றும் துணிச்சுருள். அடுத்து நெல்மணியை மாடு மிதிக்க வச்சு அதுக்கப்புறம் போர் அடித்து தான் வந்து இந்த நெல்லெல்லாம் தனியாக எடுப்பாங்க. அடுத்து திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் திருநெல்வேலியை பற்றி. பாண்டியர்களோட தலைநகர் எதுனா மதுரை. 2வது தலைநகர் எதுனா திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னது யாருன்னா திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. தீன்னு வந்திருக்கும். ஸோ திருஞான சம்பந்தர். இது தன்பொருணை புனல் நாடு. தன்பொருணை புனல் நாடு. சேக்கிலார். பொறுமையாக யார் இருப்பா? கிழவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ சேக்கிலார். தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சொன்னது வந்து சேக்கிலார். திருநெல்வேலி வந்து வேணுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூங்கில் காடுகள்லாம் நிறையா இருக்குமா. மூங்கில் நெல் நிறையா அங்கே விளையிறனால தான் அது நெல்வேலின்னு ஆகி அடுத்து திருநெல்வேலின்னு ஆகிருக்கு. அடுத்து பொதிகையிலாயினும் இமயமாயினும் அப்படின்னு சொல்லுவது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தில் திடீர்னு இங்கே வந்திருப்பார். பொதிகையிலாயினும் இமயமாயினும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள். இதில் வந்து இமயமலை எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. இமயமலைக்கும் முன்னாடி பொதிகை மலையை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்திருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து பொதிகை மலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. வானரங்கள் கனி கொடுத்த இது வந்து திரிகுட ராசப்ப கவிராயர். வானரம்னு வந்துட்டாலே திரிகுட ராசப்ப கவிராயர். தாமிரபரணி தன்பொருணை நதி அப்படின்னு சொல்கிறாங்க. தாமிரபரணியில் கிளையாறுகள் என்னென்ன? பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. என்னென்ன தாமிரபரணின்றது தன்பொருணை நதி. இதில் துணை நதிகள் வந்து பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி.
அடுத்து ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இங்கெல்லாம் வாழை பெருமளவில் வந்து பயிரிடப்படுகிறது. இங்கே ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இங்கெல்லாம் வாழை வந்து பெருமளவில் பயிரிடப்படுகிறது. இது வந்து கேரளா, கர்நாடகாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறது. அடுத்து நெல்லிக்காய் உற்பத்தியில் வந்து முதலிடம் வந்து தமிழ்நாட்டுக்கு. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முதலிடம் இருக்குது. அடுத்து தாமிரபரணி கடலோடு இணையும் இடம் வந்து கொர்க்கை துறைமுகத்தில் தான் இருந்தது. தாமிரபரணி கடலோடு இணை வந்து கொர்க்கை. ஓகேவா. முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை அப்படின்னு சொல்கிறது ஏன்னு நற்றிணை. கொர்க்கையை பற்றி சொன்னது நற்றிணை. கொர்க்கை வந்து நல்ல ஒரு பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. ஸோ நற்றிணை சொல்லியிருக்கு, நல்ல நற்றிணை. கொர்க்கையில் பெருந்துறை முத்து. ஸோ முத்துன்னு வந்துருச்சுன்னா உள்ளே ஒழிச்சு வச்சுருவாங்க அகம். ஸோ அகநானூறு. கொர்க்கையில் பெருந்துறை முத்துன்னு வந்துருச்சுன்னா அகநானூறு. கிரீக், ரோம், யவனர்கள் வந்து இந்த முத்துக்களை வந்து வாங்கியிருக்காங்க. பொருணை அடுத்து வந்து நெல்லையப்பர் கோயில் வந்து 4 சைட்லேயும் திங்கள் தோறும் திங்கள் நாள் விழா வந்து கொண்டாடுறாங்க. திங்கள் நாள் விழா திருநெல்வேலி வேலியுரை. இது சொன்னது என்ன? தேவாரம். திங்கள் நாள் விழானா தேவாரம். அடுத்து காவல்புரை தெருன்னா சிறைச்சாலை வந்து அங்கே இருக்கும், அதனால தான் காவல்புரை தெரு. அடுத்து கூலைக்கடை தெருனா வந்து கூலம் தானியங்கள் இருக்கும். அக்கா சாலை அப்படின்னா அணிகலன் இருக்கும், பொற்காசுகள் இருக்கும். ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலிகள் வந்து இறந்தவங்களை அதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அது தூத்துக்குடியில் இருக்குது, டிஸ்ட்ரிக்டில் மாறி இருக்குது. சரியா. தாமிரபரணி ரிவருக்கு மேற்கில் வந்து திருநெல்வேலி இருந்திருக்கு, கிழக்கில் பாளையங்கோட்டை இருந்திருக்கு. ஸோ இது இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி நிலையம் நிறையா இருக்கிறதுனால பாளையங்கோட்டை தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்ல. பாளையங்கோட்டைனாலே ஜெயிலுன்போம், பட் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டே அதுதான், பாளையங்கோட்டை. ஓகேவா. நெல்லைக்கு வெஸ்ட்டில் திருநெல்வேலி இருக்கு இல்லையா, திருநெல்வேலிக்கு மேற்கில் பேட்டை இருக்குது, வணிகம். பேட்டைனாலே வணிகம் தானே, ஸோ அந்த இடம் இருக்குது. அடுத்து பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் வரவேற்ற இடத்துக்கு பேர் பாண்டியபுரம்னும், அவங்க ஒய்ஃப் மங்கையர்க்கரசி அவங்கள வரவேற்ற இடம் திருமங்கை நகர். ஓகேவா. பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனை வரவேற்ற இடத்துக்கு பேர் பாண்டியபுரம். தேவி மங்கையர்க்கரசி, ஏன்னா பாண்டியர்கள் ஆட்சி செய்தது தான் இதெல்லாமே. ஸோ தேவி மங்கையர்க்கரசி இருந்தது வந்து திருமங்கை நகர். அடுத்து நாயக்க மன்னன் தலவாய் அரியநாதன் வழித்தோன்றல் வீரராகவபுரம். அவங்க துணை மீனாட்சி இருந்தது மீனாட்சிபுரம். பாளையங்கோட்டை, செங்கோட்டை, உக்குரன்கோட்டைன்னு கோட்டைகள் இருந்ததுக்கான சான்று இந்த பேர்கள்லாம். அடுத்து அகத்தியர் பொதிகையில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகுடராச கவிராயர், கவிராச பாண்டியர் எல்லாருமே திருநெல்வேலி தான். திரிகுடராசவர் குற்றாலம் பற்றி எழுதியிருக்காரு, ஸோ அவர் திருநெல்வேலி. அடுத்து கவிராச பாண்டியர், குமரகுருபரர், பெரியாழ்வார், நம்மாழ்வார், ஆழ்வார், அடுத்து நப்பசலையார், மாற்றோகத்து நப்பசலையார். ஓகேவா. இவங்க எல்லாமே திருநெல்வேலி தான். அதர் கண்ட்ரிலேருந்து ஜியு போப், கால்டுவெல்லு, வீரமாமுனிவர் இவங்க கூட வந்து திருநெல்வேலியில் தான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி சீமையும் கவிகளும். இப்போ பார்த்தது வந்து திருநெல்வேலியை பற்றி மட்டும். அடுத்து திருநெல்வேலி சீமையும் அங்கே இருந்த கவிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. திருநெல்வேலி சீமையும் கவிகளும் யார்? டி.கே. சிதம்பரனார். இது ஃபுல்லாக எழுதுனது யாருன்னு டிகேசி, டிக் 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 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். டி.கே. சிதம்பரனார் தான் வந்து இது ஃபுல்லாக எழுதியிருப்பார். ஸோ தேசிக விநாயகனார் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர். பட் தமிழ் எங்கே கற்றுக்கிட்டாரு அப்படின்னா திருநெல்வேலியில் தான் கற்றுக்கிட்டாரு. யார்? தேசிக விநாயகர் சாமியை கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே சாமி ஆல்ரெடி நிறைய இருக்கும். ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரும் வந்து தேசிக விநாயகனாரும் இங்கே தான் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடிகை முத்துப்புலவர், வெங்கடேஸ்வரர் எட்டப்ப ராஜா பற்றி பாடியவர். கடிகை முத்துப்புலவர் கடுகடுன்னு இருப்பார், வெங்கடேஸ்வரரும் அப்படி தான் இருப்பார், கடுகடுன்னு இருப்பார். எட்டப்ப ராஜா பற்றி பாடியிருக்காரு. அடுத்து தாமிரபரணியும் சிற்றாரும் சேர்ற இடம் தான் சீவிலப்பேரு, முக்கூடல் அப்படின்னு சொல்கிறோம். தாமிரபரணியும் சிற்றாரும் சேர்ற இடம் தான் சீங்கிறனால சீவிலப்பேரி, முக்கூடல் அப்படின்னு சொல்கிறோம். ஆற்று வெள்ளம் நாளை வர மின்னல் ஈழ மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு கூத்தாடுற மாதிரி இதெல்லாம் சொல்கிறது வந்து முக்கூடர் பல்லு. மதுரை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார், காந்திமதி அம்மாவை வணங்கினார், இந்த தெய்வத்தை வணங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து நெல்லைக்கு வந்து காந்திமதி அம்மாவை வணங்கினார். அடுத்து திருச்செந்தூர் பற்றி திருச்செந்தூர், அங்கேருந்து திருச்செந்தூர் வழியில் வந்து ஸ்ரீ வைகுண்டம் இருக்குது. ஸ்ரீ வைகுண்ட பிள்ளை பெருமாள் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. ஸ்ரீ வைகுண்ட பிள்ளை பெருமாள்ன்றது ஸ்ரீகுண்ட பெருமாளை பற்றி பாடியிருக்காரு. அடுத்து
சவுத்தில் வந்து நம்மாழ்வார் அவதார ஸ்தலம். நம்மாழ்வாரோட அவர் வந்து இந்த புலவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகர், ஓகேவா, அது வந்து அங்கே இருக்குது. அடுத்தது இது வந்து திருவாய்மொழி 1000 தமிழ் பாட்டு திருவாய்மொழியில் வந்து இருக்குது. நம்மாழ்வார் பற்றின பாட்டு வந்து திருவாய்மொழியில் 1000 தமிழ் பாட்டு. ஆழ்வார் திருநகர், இது வந்து ஆழ்வார் திருநகர் வந்து திருக்குருவூர் அப்படின்னு சொல்கிறோம், திருக்குருவூர். அடுத்து கொற்கை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் வந்து முத்து வியாபாரம் வந்து வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து பண்ணதை வந்து சொல்லியிருக்காரு. இதில் கொற்கையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி முத்தொள்ளாயிரம் ஆசிரியர், இவரே 900 வருஷத்துக்கு 900ன்னு வந்துருக்குல பேர்லையே. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் சொல்லியிருக்காரு முத்து வியாபாரம் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து கொற்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரோமாபுரி, கிரீக்கு, சைனா வரைக்கும் நடந்திருக்கான். அடுத்து காயல்பட்டினம் 25 வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதி வணிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயல்பட்டினத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதி வணிகர் இருந்திருக்காரு. பூமாது இருந்தன்னு புவிமாது சீதக்காதி கொடை சீமான் இறந்துட்டு, அவர் பெரிய கொடையாளர், அவர் இறந்தது வந்து சீமான் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு யார் எழுதியிருக்காரு, நமச்சிவாய புலவர் எழுதியிருக்காரு. ஸோ காயல்பட்டினத்தில் இருந்த சீதக்காதி வணிகர் இறந்து போனதை வருத்தப்பட்டு நமச்சிவாய புலவர் வந்து இந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்காரு. அடுத்து திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் வந்து ஏறு நீர் நந்தவ சேல் மீன்கள் துள்ளி பூஞ்செடிகள் அழிக்க வேதனை பட்டது. சேல் மீன்கள் துள்ளி துள்ளி விளாண்டுச்சான், சரியா. அதை பற்றி பாடினவர் யார் அப்படின்னா வந்து அருணகிரிநாதர். சேல் மீன்கள் துள்ளி துள்ளி விளாண்டுச்சின்னோடனே என்ன ஞாபகம் வரணும்னா திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அடுத்து கழுகுமலை வாசா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வரல, அது காவடி சிந்தில் ஒரு எழுதுனது அண்ணாமலையார். பம்பை மேளம் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காவடி சிந்தில் வந்துடும். அடுத்து சங்கரன் கோவில் வந்து சிவன் வந்து கோமதி தாய் இருக்கிறது. ஸோ வாடா என அழைத்து கூடாதென்றால் சொன்னால் கோமதி தாய் ஈஸ்வரி ஆல்ரெடி பார்த்தோம்னா சொக்கநாத புலவர் மதுரையிலேருந்து வந்து கோமதி தாயை வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. வாடா என அழைத்து கூடாதென்றால் கோமதி தாய் ஈஸ்வரியை எழுதினது அழகிய சொக்கநாதர். அடுத்து கருவை நல்லூர்னா கரிவலம் வந்த நல்லூர். திருக்கருவை, வெண்பா அந்தாதி, 18 அந்தாதி, களத்துறை அந்தாதி. ஸோ இதெல்லாம் வந்து இதை பற்றி பாடியிருக்காங்க. கருவை நல்லூர்னா கரிவலம் வந்த நல்லூர். கருவை நல்லூர் திருக்கருவை, வெண்பா அந்தாதி, 18 அந்தாதி, களத்துறை அந்தாதி. கருதான் அந்தம் ஆதி எல்லாமே அது கருதான். ஸோ திருக்கருவை, வெண்பா அந்தாதி, 18 அந்தாதி, களத்துறை அந்தாதி, சரியா. நுண் துளி தூங்கும் திருக்குற்றாலம். குற்றாலத்துலேருந்து குளித்தாலே ஞானம் பெருகிற. ஸோ திருஞான சம்பந்தர். உற்றாரை நான் வேண்டேன் கற்றாரை நான் வேண்டேன். குற்றாலத்தை உற்றாரை நான் வேண்டேன் கற்றாரை. இது வந்து ரஜினி சாங் மாதிரியே இருக்கும் கேட்குறது. அதனால் மாணிக்க வாசகர், மாணிக் பாட்ஷா மாதிரி மாணிக்க வாசகர். உற்றாரை நான் வேண்டேன் கற்றாரை நான் வேண்டேன் குற்றாலத்தை அப்படின்னு சொல்லிட்டு வரும், மாணிக்க வாசகர். கைலை என் அம்மே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுது. மயிலமிலை அம்மேன்னு பண்ணாலே எது திரிகுடராசப்ப கவிராயர். வானரம் அம்மேன்னு பாடுறது எல்லாம் திரிகுடராசப்ப கவிராயர். இப்போ வந்து திருநெல்வேலி சீமை வந்து திருநெல்வேலி ப்ளஸ் தூத்துக்குடி அப்படின்னு பிரிஞ்சு இருக்குது, 2 இடமா இருக்குது. இப்போ டிகேசி தானே இது எல்லாமே சொன்னவர். ஸோ டிகேசி பற்றி பார்த்துக்கலாமா. டிகேசி ஒரு லாயரு. ரசிகமணி அப்புறம் வந்து வட்டத்தொட்டி இதெல்லாம் நடத்தினவர். கடித இலக்கிய முன்னோடியவர். தமிழிசை காவலர் அவர். வளர்தமிழ் ஆர்வலர். குற்றால முனிவர். இதய ஒளி. டிகேசினால் என்ன பார்த்தோம், டிக் டிக் டிக்குன்னு பார்த்தோம். ஸோ இதய ஒளி அடிக்கும், சரியா. டிகேசி வந்துட்டு குற்றாலத்தை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பார்த்தது எல்லாமே. ஸோ குற்றால முனிவர், ஓகேவா. அடுத்து வந்து இவர் வந்து லாயராக இருந்திருக்காரு, ஓகேவா. லாயராக இருந்து அந்த ரகசிய கூட்டம்லாம் நடத்துவாங்க. ஒரு வட்டமாக தொட்டி மாதிரி வச்சு நடத்துவாங்க. அங்கே கடித இலக்கியங்கள் அதெல்லாம் பரிமாறிக்குவாங்க. அடுத்து வந்து அங்கே போலீஸும் வருவாங்க. லாயராக இருந்தால் போலீஸ் வருவாங்கல்ல. ஸோ தமிழிசை காவலர். அடுத்து வளர்தமிழ் ஆர்வலர், தமிழை வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. வளர்தமிழ் ஆர்வலர். குற்றால முனிவர். இதய ஒளி. அடுத்து அணி இலக்கணம் வந்து அணினாலே அழகு, சரி. ஊமை அணினா போன்ற, போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை, இந்த மாதிரி ஊமை உறுப்புலாம் வந்தால் ஊமை அணி. எடுத்துக்காட்டு ஊமை அப்படின்னா உருவு வந்து மறைந்து வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஊமை. தொட்டணித்து ஊறும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றணித்து ஊறும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு ஊமையணின்னா ஊமை உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஊமையணி. அடுத்து இல்பொருள் ஊமையணி. பொன்மலை பொழிந்தது போல கொம்பு முளைத்த குதிரை போல. பொன்மலை பொழிந்தது போல கொம்பு முளைத்த குதிரை போல. இதெல்லாம் வந்து இல்லாதது இருக்க மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதனால வந்து இல்பொருள் ஊமை அணி.
அடுத்து பின்னலாடை நகரம் அப்படின்னா திருப்பூர். மலைகளின் அரசி வந்து ஊட்டி. தமிழ்நாட்டின் தலைநகர் வந்து சென்னை. நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர். அடுத்து வந்து நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர். ஓகேவா. அடுத்து மலைக்கோட்டை வந்து திருச்சி. ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு. அடுத்து மாங்கனி திருவிழா நடந்தது காரைக்கால். மாம்பழம் இதெல்லாம் வந்து காரில் வச்சு எடுத்துருவாங்க. மாங்கனி திருவிழா நடந்தது காரைக்கால். மஞ்சள் நகரம் வந்து ஈரோடு. பூட்டு வந்து திண்டுக்கல். மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல். மலைகளின் அரசி ஊட்டி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு. சரி, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். நம்ம சைடு இருக்கனால இளவரசி கொடைக்கானல். மலைகளின் அரசி வந்து ஊட்டி. அடுத்து வந்து ஃபோக்லோர் தமிழ் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல். பேடினா நெற்பயிர். அக்ரோனமினா உளவியல். அடுத்து புதுமை விளக்கு. புதுமை விளக்கு எழுதுனது வந்து பொய்கை ஆழ்வார். ஓகேவா. புதுமை விளக்கு எழுதுனது பொய்கை ஆழ்வார். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யா. எல்லாம் பொய்யா இருக்கும். வையமே தகலியாக மாறிடணுமா, வார்க்கடலே நெய்யாக மாறணுமா. அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு யாருக்கு? பெருமாளுக்கு. ஓகே. இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் வர்ற முதல் திருவந்தாதி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாட்டு. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக எம் கதிரியோன் சுடர் ஆழியான் அப்படின்னு இப்படி பொய்யா பாடுறதுனால பொய்கை ஆழ்வார். சரி, இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? காஞ்சிபுரம் இருக்க திருவைகா. சரியா. வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆழியான் அப்படின்னு ஒளிர் விடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளி விடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி அப்படின்னா துன்பக் கடல். அடுத்து சொல் மாலைனா பாமாலை. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக. அன்பே தகலி இது வந்து வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக. இதில் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக. இது வந்து பூதத்தாழ்வார். அது பொய்கை ஆழ்வார், இது பூதத்தாழ்வார். இது 2வது பாட்டு. ஸோ இது வந்து தகலி அப்படின்னா அகல் விளக்கு. நாராயணர்னா திருமால். பூதத்தாழ்வார் வந்து மாமல்லபுரத்தில். இது வந்து 4000 பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியாக வர்ற பாடல். அந்தாதி அப்படின்றது சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. திருமாலை போற்றி 12 ஆழ்வார்கள் பாடின பாடல் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். இதை தொகுத்தவர் வந்து நாதமுனி. ஸோ திருமாலை போற்றி 12 ஆழ்வார்கள் பாடின பாடலோட தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இது தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. 3 முதல் ஆழ்வார்கள் வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஸோ வந்து அடுத்து 3 முதல் ஆழ்வார்கள் வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 12 ஆழ்வார்கள் வேறு யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், அடுத்து திருப்பான் ஆழ்வார், ஆண்டாள், திருமங்கை, தொண்டரடி ஆழ்வார், மதுரைக்கு, திருமலிசை, நம்மாழ்வார், அன்பு. இதில் வந்து அன்பு தகலியாக எடுத்திருக்காங்க. ஆர்வம் நெய், சிந்தை தான் இடுத்திரி, ஞானம் விளக்கு. ஞானம்ன்றது விளக்கு, சிந்தை அப்படின்றது இடுத்திரி, ஆர்வம் தான் நெய். ஆர்வத்தில் ஓவராக நெய்யை ஊற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி அன்பு தகலி, சிந்தை இடுத்திரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அறம் என்னும் கதிர். அறநெறி சாரம். இதில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது? 225 பாடல்கள் இருக்குது. அறநெறி அப்படின்னா வந்து இதில் வந்து உளவோட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு அப்படின்னு சொல்லிட்டு அறநெறி சாரத்தில் அறம் என்னும் கதிர் அப்படின்னு பாடியிருக்காங்க. இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக இப்படி முனைப்பா பாடினது முனைப்பாடியார். இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு முனைப்பா பாடினது முனைப்பாடியார். வித்து விதை, நிலன் நிலம், விதை ஈகை, உரம் உண்மை. ஊன்னு வந்துடும். உரம்னா உண்மை, விதைனா ஈகை, நிலம்னா நிலம், வித்துனா விதை. சரியா. இது வந்து திருமுனைப்பாடியை சேர்ந்தவர். சமணப்புலவர், 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஐயா. அடுத்து ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறி வந்து குன்றத்தூர் அடிகளார். திருக்குறள் நெறியை தான் வந்து ஃபாலோ பண்ண. ஒருவர் எல்லோருக்காக, எல்லாரும் ஒருவருக்காக. இதுதான் பொது உடைமை நெறின்னு சொல்லுவாங்க. ஸோ புரவலர் இரவலர், அதாவது புரவலர் இரவலர் உறவு இருக்கக்கூடாது. உரிமையாக எடுத்துக்கணும், கடமைன்னு செய்யணும். ஸோ அந்த உறவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அயலவர் உண்ணாது நாம் உண்ணக்கூடாது, அது வந்து ஒரு பாதுகாப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னா அப்பரடிகள். சரியா. காந்தி வந்து இது வழிமொழிகிறாரு. அயலவர் உண்ணாது நம்ம உண்ணக்கூடாது, அது வந்து இதுவும் கிடையாது அப்படின்ட்டு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் சொன்னது வந்து பாரதிதாசன். சரியா. உலகம் உண்ண உன்
உடுத்த உடுப்பாய். இவர் வந்து பாரதியே தானே எல்லாம் பண்ணுவார். ஸோ பாரதி உண்ணாதான் உண்பேன் பாரு, பாரதி உடுத்தினாதான் உடுத்தினேன் பாரு. ஸோ உலகம் உண்ணவும் உடுத்த உடுப்பாயின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். அடுத்து செல்வத்து பயனே ஈதல். செல்வத்து பயனே என்னத்தான்? ஈதல் அப்படின்னு சொன்னது எதுனா புறநானூறில். சரியா? செல்வத்து பயனே ஈதல். அப்படின்னா 400 ரூபா கொடு அப்படின்னு வெளியில் கேட்பாங்க. வெளில போய் இது புறத்தில் போய் சொன்னால் 400 ரூபா கொடு அப்படின்ட்டுருவாங்க. அடுத்து ஊருணி நீர் நிறைந்து இருக்கிறது வந்து எல்லாருக்கும் பயன்படுது. பயன்மரம் உள்ளுறனா இதெல்லாம் திருக்குறளில் வர்றது. அடுத்து மக்கள் பணி இறை பணி அப்படின்னு சென்றவர் வந்து குன்றத்தூர் அடிகளார், திருமடத்தின் தலைவர். சரியா? திருக்குறள் நெறிப்பரப்பு தான் இவர் வேலை. நாயன்மார் அரிச்சுவட்டில். சரியா? குறள் பற்றி ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி பாடினவர்கள் வந்து வீரமுனி. கரெக்டாக? ஸோ இவர் வந்து குறட்செல்வம் மட்டும்தான் திருக்குறள் பேஸில் பாடியிருப்பார். குறட்செல்வம், செல்வம் நிறையா இருக்கும் கோயில் இருந்தால். அடுத்து வந்து நாயன்மார் அரிச்சுவட்டில். ஆலயங்கள் சமுதாய மையங்கள். ஃபுல்லாக ஆலயம் தானே. குன்றத்தூர் அடிகளார்னா ஆலயம் தான். ஸோ ஆலயங்கள் சமுதாய மையங்கள் குன்றத்தூர் அடிகளார். குறட்செல்வம் குன்றத்தூர் அடிகளார். நாயன்மார் அரிச்சுவட்டில், அது ஒரு நாயன்மார் கோயில் கூட ஞாபகம், குன்றத்தூர் அடிகளார். அடுத்து அருளோசை. அருளோசை அறிக அறிவியல் இதழ்கள்லாம் நடத்திட்டு வந்திருக்காரு. எப்படி? அருளோசை. அருள் அப்படின்றவங்களும் வந்து எங்கே போயிருக்காரு? குன்றத்தூர் அடிகளாருக்கு கீழே போயிருக்காங்க. அவர் அறிவியலில் ரிலேட்டடாக நிறையா சொல்லுவார், அறிவியல்னு சொல்லிட்டு. அதனால தான் அங்கே போகிறாங்க. ஸோ அந்த இதில் நடத்தினது இவர் தான். ஓகே. அடுத்து ஜென் அப்படின்றது ஜப்பானிய ஒரு இது. அது வந்து தியானம் செய் அப்படின்னு அர்த்தம். அது புத்த மதத்தின் ஒரு பிரிவு. சரியா? சைனா ஜப்பானில் தான் இது நிறையா இருக்குது. இது வந்து பின்னாடி புக் பேக்கில் இருக்கும். ஒரு உண்மையான ஒளினா என்னென்னு ஒருத்தரையாக கேட்பார் கடைசியில். உண்மையான ஒளினா உள்ளத்திலிருந்து பார்ப்பது, கண்ணால் பார்க்குறதுல உள்ளத்திலிருந்து பார்ப்பது தான் உண்மையான மொழி. உண்மையான ஒளி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அடுத்து அணி. உருவக அணி. தமிழ் தேன், இன்ப வெள்ளம், துன்பக்கடல், வையம் தகுலியா, வார்க்கடலே வித்தாக. இது ஃபுல்லாக என்ன தான்? உருவக அணி தான். அடுத்து ஏகதேச உருவக அணி அப்படின்னா ஒன்றை உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டுருவாங்க. சரியா? ஒன்றை உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவப்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஓகேவா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு அது இது வந்து ஏகதேச உருவக அணி. அறநெறி சாரம் அப்படின்னா அறநெறிகளை இளமையிலே கற்க வேண்டும். அறநெறி சாரம் அப்படின்னா அறநெறியை தொகுத்து கூறுவது. அறநெறி சாரம்னாலே காரம் கட்டுறதுனா அப்படி தொகுத்து ஒன்றா கட்டுறது தானே. ஸோ தொகுத்து கூறுவது. அறநெறி இளமையிலே கற்க வேண்டும் சொல்ல வர்றாங்க. நெய்பர் அப்படின்னா அயலவர். ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. கர்டசினா நற்பண்பு. நெய்பர்னா அயலவர், ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி, கர்டசி அப்படின்னா நற்பண்பு. அடுத்து மலைப்பொழிவு. இது வந்து இயேசு காவியத்தில் வந்து மலைப்பொழிவுன்னு ஒன்று வரும். ஸோ அந்த யூனிட் தான் இயேசு காவியத்தில் மலைப்பொழிவு. மலை சொற்பொழிவு, மலை போன்ற சொற்பொழிவு. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர், தத்துவம், ஜாதி பேதம், இயேசு பிரான், 1000 போட்டி அமைதி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர். மலைப்பொழிவுன்னு மலை சொற்பொழிவு. அது வாட்டு சொற்பொழிவு பேசிகிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் சாந்தமாக இருங்க. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர். இது வந்து என்ன இதில் கண்ணதாசன் வந்து சொன்னது. ஓகேவா? அடுத்து தரணி அப்படின்னா உலகம், தத்துவம்னா உண்மை. கண்ணதாசன் வந்து இயற்பெயர் வந்து முத்தையா, கவியரசு கண்ணதாசன் அப்படி சொல்லுவாங்கள்ல. அந்த பட்ட பெயர் வந்து கவியரசு, உண்மையான பெயர் வந்து முத்தையா கண்ணதாசன். தமிழக அரசவை கவிஞர். ஃபஸ்ட்டு தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? நாமக்கல் கவிஞர். அவர் வந்து காந்திய கவிஞர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இவர் வந்து அடுத்து இருந்திருக்காரு. அதாவது எத்தனாவதுன்னெலாம் கொடுக்கல, தமிழக அரசவை கவிஞராக கண்ணதாசன் இருந்திருக்காரு. அடுத்து தன்னை அறிதல். சரியா? தன்னை அறிதல் அப்படின்னா மகளுக்காக பிருந்தா அப்படின்ற எழுதினது. மகளுக்காக சொன்ன கதை. அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு தெரிந்தது அது குயில் குஞ்சு என்று. அது வந்து காக்கா நினச்சிட்டு குயில் குஞ்சு. ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன செய்ய தெரியல, கூடு கட்ட தெரியலை. ஸோ வந்து கடைசி ஒரு நாள் வந்து குயில் மாதிரி கூவிருச்சு அது. அப்போ தான் அதுவே அதை குயில்னு ஃபீல் பண்ணுச்சு. ஸோ இது எழுதினது யார் அப்படின்னா கே பிருந்தா. வீடு முழுக்க வானம், மலை பற்றிய பகிர்தல், மகளுக்கு சொன்ன கதை, கூடு கட்ட தெரியாத பறவை எதுனா குயில். ஓகேவா? அடுத்து கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். அவரை பற்றின யூனிட் தான் இது. இப்படி கண்ணியமிகு தலைவராக யார்? காயிதே மில்லத். இவர் காயிதே மில்லத்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. முகமது இஸ்மாயில். சரியா? கண்ணியமிகு தலைவர் யார்? இவர் வந்து முகமது இஸ்மாயில். இவர் காயிதே மில்லத் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எதனால? சமுதாய வழிகாட்டின்ற அது அர்த்தம்.
திருச்சி தூய வளனார் காலேஜில் வந்து படிக்கிறாரு. ஓகேவா. இவர்கிட்ட வந்து காரு, ட்ரெயின், ஆக்சுவலி இவர் காரே யூஸ் பண்ண மாட்டார். ட்ரெயின், பஸ்ஸு, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவார். ஏன் இவர் இயக்கத்தோட காரு எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டார். இவருக்கு கொடுத்தாலும் என்ன பண்ணுவார், அதை வந்து அவரோட காலேஜுக்கு வந்து கொடுத்துருவார். ஸோ இவர் மகனோட கல்யாணத்தை கூட அவ்வளோ சிம்பிளாக பண்ணார். அஞ்சல் தலை வாங்கினா கூட கவர்மெண்ட்டில் அங்கே வந்து கொடுத்தா கூட வேண்டாம், நான் என்னோடய காசில் தான் வாங்குவார். நாடாளுமன்றம், இவர் வந்து என்ன சொல்லியிருக்கார், நாடாளுமன்றத்தில் பழைய தமிழ் லாங்குவேஜ், அதாவது தமிழ் லாங்குவேஜ் தான் இருக்கிறதுலையே பழமையானது, அதனால் அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சொன்னவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத். ஓகேவா. 1962 இந்தியா சைனா வார் நடந்துக்கிட்டு இருந்தப்போ தான் பையனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு லெட்டர் எழுதினவரும் காயிதே மில்லத் தான். 1946 to 52 சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கு. இவ்வளோ பண்ணியிருக்காரே, எதுக்கு நம்ம இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அரசியலமைப்பு குழு உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் கார் யூஸ் பண்ண மாட்டார், அவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காரு, அஞ்சல் தலை கூட சொந்த காசில் வாங்கியிருக்காரு, இப்படி ஒரு மினிஸ்டர் இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு. சென்னையோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. இப்போ 1946 இண்டிபெண்டன்ஸ்க்கு கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்து அடுத்து 52 வரைக்கும் இருந்திருக்காரு. அரசியலமைப்பு குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. திருச்சியில் ஜமால் முகமது அப்படின்ற ஒரு கல்லூரியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. கேரளாவில் ஃபரூக் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கனிம வளம் பற்றி நாடாளுமன்றத்தில் விடாமல் ஒன்றா சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன சொன்ன, சட்டமன்ற உறுப்பினர் தான், ஆனால் நாடாளுமன்றத்துக்கு போய் ஆல்ரெடி இன்னும் தமிழை வந்து ஆட்சி மொழியாக்கணும்னு சொன்னார். அடுத்து வந்து கனிம வளம் பற்றிலாம் பேசியிருக்காரு. பல திட்டங்களில் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்க வச்சுருக்காரு கனிம வளத்தில். ஸோ அதனால தான் இவர் ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டு அரசியலில் காரிருளை அகற்ற வந்து ஒளிக்கதிர் காயிதே மில்லத் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அண்ணா. சரியா. அவர் வந்து தம்பி மாதிரி நினச்சி அண்ணா வந்து தம்பியை அப்படி சொல்லியிருக்காரு. சரியா. தலைவர் அரிது, தலைவர்கள் அரிது, இவர் தான் உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். அண்ணாவும் பாராட்டிட்டார், பெரியாரும் பாராட்டிட்டார். யார் எப்படி பாராட்டியிருக்காங்கன்றது தான் இப்போ விஷயம். இதை கொடுத்து ஆப்ஷன் கொடுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டு அரசின் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் காயிதே, இருளை அகற்ற வந்தது அப்படின்னு சொன்னது வந்து அண்ணா. சரியா. அண்ணா தான் ஃபஸ்ட்டு காலையிலே எந்திரிச்சிருவார், அதனால் வந்து ஸ்க்ரீனெல்லாம் திறந்து விட்ருவார் அண்ணா எப்போவுமே தம்பிக்கு. ஸோ இருளை அகற்ற வந்தது அப்படின்னு சொன்னதுன்னா அண்ணா, காயிதே மில்லத்தை. அடுத்து தலைவர்கள் அரிது, இவர் தான் உத்தமர்னு சொல்லிட்டா அது வந்து பெரியார். சரியா. ஆப்ஷன் கொடுத்து இதை கொடுத்து அண்ணா, பெரியார், காந்தி அப்படின்னு 4 கேட்பாங்க, இது கொடுத்து 4 கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து பயணம் வந்து பாவண்ணன். சரி. இது வந்து சைக்கிள்லேயே ஒரு பையன் வந்து லாங் ட்ராவல் பண்ணுவான். ஸோ அதை பற்றின கதை. சைக்கிள் வந்து 180 ரூபாய்க்கு வந்து மங்களூர் வரைக்கும் 180 ரூபாய்க்கு வாங்கி மங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறான். கனடாவிலேருந்து இது வந்து ஃபஸ்ட்டு கனடாவில் இருந்து ஒரிஜினல் வந்து கனடாவில் இருந்தது, தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. பாவண்ணன் வேறு என்னென்ன நூல்கள் எழுதினார், வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. சைக்கிளில் போகும்போது அப்படி வேர் மாட்டிக்கும். நேற்று வாழ்ந்தவர்கள் பேய் மாதிரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கடலுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்க மாதிரி, கடலோடு வீடு பாயும், அங்கே ஒரு கப்பல் வேறு நிற்கிது, அங்கேயும் பேய் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பூனை வேறு நடுவில் போகுது, மீசைக்கார பூனை. இப்படி தான் அவன் பிரயாணப்பட்டு போகிறான் அப்படின்னு ஞாபகம். எல்லாம் எழுதுனது பாவண்ணன். ஓகேவா. அடுத்து ஆகு பெயர் வந்து ஆகி வருவதுன்னு தான் ஆகு பெயர். ஸோ ஆலே 6 இருக்குது. ஸோ 6 வகைப்படி. சரியா. பொருளாகு பெயர், பொருளாகனா மல்லிகை சூடினால், மல்லிகை பூவை தான் சூடினால், மல்லிகை பூவை வந்து வெறும் மல்லிகை அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ மல்லிகை சூடினால்ன்றது பொருளாக பெயர். இடமாக பெயர்னா தமிழ்நாடு ஜெயித்தது, தமிழ்நாடு வின் பண்ணுச்சு அப்படின்னா வந்து தமிழ்நாடை வந்து வின் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வின் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த இடத்த மீன் பண்ணி ஒரு இது வரனால இடமாக பெயர். அடுத்து காலமாக பெயர்னா டிசம்பர் சூடினால். சினையாக பெயர்னா தலைக்கு ஒரு பழம் கொடு. பண்பாக பெயர்னா இனிப்பு தின்றான். தொழிலாக பெயர்னா பொங்கல் உண்டானது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இரட்டை கிளவி அப்படின்னா வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள் வருவது. இப்படி கூட கேட்கலாம். வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எதுனா இரட்டை கிளவி. இரட்டை கிளவியில் கேப்பே இருக்காது, ஒட்டி எழுதிடுவோம். மேக்ஸிமம் 2 தடவை தான் வரும், தனி பொருள் தராது. சரியா. விறுவிறு, கலகலை, மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வாக்கில் சொல்கிறது இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மீனிங் இருக்கும், 2க்கு நடுவில் கேப் இருக்கும். ஓகேவா. இது வந்து மேக்ஸிமம் 4 தடவை கூட வரலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து எங்கே, இல்லை இந்த மாதிரி. எதனாலலாம் அடுக்கு தொடர் யூஸ் பண்ணுறோம்? விரைவு, வேகமாக சொல்கிறதுக்காக விரைவு, ஒரு காமெடிக்காக, வெகுளிக்காக, ஒரு பயத்தில் சொல்கிறது, மகிழ்ச்சியில் சொல்கிறது, இல்லை அவலத்தில் கவலையில் சொல்கிறது,
இதெல்லாம். நீதிநெறி விளக்கம் எழுதினது யார்? குமரகுருபரர். டிகினிட்டினா கண்ணியம். டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை. நீதிநெறி விளக்கம் எழுதினது வந்து குமரகுருபரர். டிகினிட்டினா கண்ணியம். டாக்ட்ரைன்னா கொள்கை. இன்டெகிரிட்டினா நேர்மை. சின்சியாரிட்டினா உண்மை வாய்மை. சின்சியாரிட்டினா வாய்மை. ப்ரீச்சிங்னா உபதேசம். ப்ரீச் பண்ணுறது. ப்ரீச்சிங்னா உபதேசம். அஸ்ட்ரானமினா வானியல். சரியா? ப்ரீச்சிங்னா உபதேசம். அவ்வளோதான். நம்ம 7th முடிச்சாச்சு. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.